குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 25/2/2025 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள், துவாதசி திதி. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், திருவோண விரதம், பிரதோஷம். திருவோண விரதமும் பிரதோஷமும் கலந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. உங்களுக்கே இன்னைக்கு பிரதோஷம். திருப்பதி ஏழுமலையான் இத்தலத்தில் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல், ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். சூரிய உதயம் 6:30 இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. பரிகாரம் பால். இன்னைக்கு சூளம் வடக்கு, கரணம் 7:30 to 9, ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். திரையோதசி திதி. துவாதசி திதி காலைல 11:10 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி திதி, திருவோண விரதம், பிரதோஷம். அதற்கு பிறகு திரையோதசி, பிரதோஷம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம் முயற்சி, ரிஷபம் புகழ், மிதுனம் ஆசை, கடகம் நேர்மை, சிம்மம் செய்தி, கன்னி நன்மை, துலாம் உயர்வு, விருச்சிகம் லாபம், தனுசு செலவு, மகரம் வெற்றி, கும்பம் தாமதம், மீனம் உழைப்பு. நாளைய விசேஷங்கள். 26 புதன்கிழமை. நாளைக்கு இரவு மகா சிவராத்திரி. நாளைக்கு சாயங்காலமே வந்துடுது திரையோதசி திதி. ஸ்ரீ மகா சிவராத்திரி. மூங்கிலணை ஸ்ரீ காமாட்சியம்மன் பெருந்திருவிழா. எல்லா சிவன் கோவிலுமே நாளை மாலையே மகா சிவராத்திரி அபிஷேக ஆராதனை நடக்கும். நாளைக்கு மாலையிலிருந்தே 4 கால பூஜை நடக்கும். விடிய நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பத்திரிகைகள் இந்த உலகத்தின் கண்ணாடிகள். தெரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவான், நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. மாசி மாதம். இன்னைக்கு பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை 13. தில துவாதசி ருண விமோசன பிரதோஷம். காஞ்சி ஸ்ரீ ஜெயத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தின்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மகா சிவராத்திரி ஆரம்பம். இன்றைக்கு மருத்துவ குறிப்பு என்ன பார்க்கலான்னா, வல்லாரைக்கீரையை தினமும் துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகும். எல்லாத்தையும் எது எடுத்தாலும் திணை விரைவில் செரிமானமாகும் திறனை கொண்டதால் பசியை தூண்டும். திணை, அந்த சாமை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் சாம அரிசி எங்கள் காட்டிலேயே சின்ன வயசில் பாட்டி வீட்டில் போடுவாங்க. சாம சாதம்லாம் நல்லாயிருக்கும். திணை சாதம், சாம சாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மங்கூழில் சிறிதளவு மோர் சேர்த்து குடித்தால் வயிற்று எரிச்சல், வயிற்று பொறுமல் மற்றும் மூலம் ஆகிய பிரச்சனைகள் நிவாரணம் வருகும். புதினா சாறு தினமும் அருந்தி வரை இருமலை குணப்படுத்தும், முகப்பருவை நீக்க உதவும். புதினா அவ்வளோ ஒரு நல்ல இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை யூஸ் பண்ணுறது
புதினா துவையல், சாதம் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்லது. பன்னிரு திருமுறைகள், சேக்கிழார் பெருமான் வரலாறும் பெருமையும். நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி, அருமையான மகா சிவராத்திரி. நான் காலையில் சேக்கிழார் பெருமான அவ்வளவு நல்லா இருக்கும். இதை பற்றி நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது படித்தோன்னாக்கா நிறைய வந்துடும். சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தில் கடவுள் வாழ்த்து செய்யுள் உள்ளது. இதில் செய்யுளாக உலகெல்லாம் என தொடங்குகிறது. முதல் பாடலும் கடைசி பாடலும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவலாவிய நிர்மலிவேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே. முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. அதாவது கடைசி பாடல் வந்து என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் துள்ளும் ஓங்கிட மன்றுளராடி யாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம். இந்த ஒரு பாடல் சேக்கிழார் மணிமண்டபம், காஞ்சிபுரம் மாவட்டம், குன்றத்தூரில் இருக்குங்க. திருத்தொண்டர் புராணம் அரங்கேற்றமும் சேக்கிழாருடன் அனபாய சோழன் ஊர்வலமும் தற்போது சிதம்பரத்தில் உள்ள சேக்கிழார் மணிமண்டபத்தில் வரையப்பட்ட ஓவியம். சேக்கிழார் பெருமானுடைய வரலாறு. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசுந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் பிழை பொறுக்க நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழப்பிழையும் எல்லா பிழையும் பொறுக்கும் கட்சி ஏகம்பனே. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கொண் திருவாசகம் எனும் தேன். அது அப்படியே அவ்வளவு ஒரு இதுங்க. பன்னிரு திருமுறைகள் கோத்திரங்கள். முதல் திருஞான சம்பந்தமூர்த்தி, திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசக பெருமான், திருமாலிசை தேவர் உள்ளிட்ட 9 பேர் சேர்ந்தனர். திருமூலர் நாயனார், திருவாலவாய உடையார் உள்ளிட்ட 12 சேக்கிழார் பெருமான். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புனல் வேந்தன் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் தூயர் தீர்க்கவே. எவ்வளவு இருக்கு. அடே அப்பா, வாசி தீரவே. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்கள் அதை கேளுங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் அதை வந்து கேளுங்க. இன்னைக்கு நான் வந்து அந்த இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். மகா சிவராத்திரினோட இது வந்துருச்சு. அதே மாதிரி அங்காளம்மன் கோவிலில் மாசி அமாவாசை மாசான கொள்ளை நிகழ்ச்சியும் வியாழக்கிழமை நடக்குது. வந்து அம்மா சிவபூஜைக்கு போயிட்டு வந்து இது மாசான கொள்ளைன்ற நிகழ்ச்சி வந்து மகா சிவராத்திரி மாசான கொள்ளைன்றது வந்து அதாவது இந்த வருடம் இறந்தவர்களை எல்லாம் வந்து போய் அம்மாவே மயானத்தில் அந்த கோலத்தில் மனிதரால் அப்படி போய் அந்த கோலத்தில் போய் அதை அழித்தாதான் அடுத்ததை நாம் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துவதே மயான கொள்ளை நிகழ்ச்சி. அதை வந்து நாம் அன்னைக்கு போனாக்கா நம்ம குளிக்க வேணாம், ஒன்றும் வேணாம். அம்மாவே அந்த பூமியை வந்து புனிதப்படுத்துகிறாங்க. அந்த பூமியை இறந்தவர்களுக்கு மோட்சம் கொடுத்து அந்த பூமியை புனிதப்படுத்துகிறார்கள் அம்மா. அதனால தான் நம்ம அன்னைக்கு போனால் ஒன்றும் தவறு இல்லை, போகலாம். மறுபிறப்பை உருவாக்குவது இந்த வருடத்தில் இதானவங்களை எல்லாத்தையுமே
ஒரு தாயா அம்மா வந்து ஆக்ரோஷமாக போய் அந்த மயான கொள்ளை எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்து மயான கொள்ளை நிகழ்ச்சி நடத்துவது. இதுதான் தாத்பரியம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி முதல் கால பூஜை வந்து பிரம்மா செய்கிறாரு, 2ஆம் கால பூஜை வந்து விஷ்ணு செய்கிறாரு, 3ஆம் கால பூஜை வந்து அம்மா செய்கிறாங்க, 4ஆம் கால பூஜை வந்து அது வந்து லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவாங்க. 3ஆம் கால பூஜை, அந்த 3ஆம் கால பூஜைக்கு மட்டும் தாளம்பூ வைப்பாங்க. 4ஆம் கால பூஜை 30 தேவர்கள் நாம் எல்லாம் செய்கிறது சிவபெருமானுக்கு. அதற்கு பிறகு காலையில் விரதத்தை முடிச்சுட்டு அன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் தூங்காமல் இருக்கணும். இருந்து அன்றைக்கி மறுபடியும் தூப தீபம் காட்டி அதற்கு மேலே நம்ம தூங்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓகே.